ஹலோ! இது எங்களோட ஆனிவர்சரி விலாக். எங்களோட ஆனிவர்சரிக்கு எந்த கிஃப்ட்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஆனிவர்சரி அன்னைக்கு வெளியில் போய் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் எந்த கிஃப்ட்டுமே பண்ணலை. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் ஒரு சூப்பரான கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஷர்ட் அண்ட் எனக்கு ஒரு டாப் வாங்கி அதில் எங்கள் 2 பேரோட ஃபேஸுமே வரைஞ்சாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்க ஷர்ட்டில் என் ஃபேஸ், என்னோடய டாப்பில் அவங்களோட ஃபேஸ் வரைஞ்சிருந்தாங்க. இது எனக்கு தெரியாமல் பண்ணணுன்னு தான் நினச்சாங்க. பட் என்னோடய ட்ரெஸ் சைஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்ததுனால என்கிட்ட கேட்டுகிட்டே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வரைஞ்சாங்க. ஸோ இந்த கிஃப்ட்டுக்காக அவங்க எனக்கு போட்ட எஃபர்ட்டை நான் லைவாக பார்த்தேன். இந்த ஒரு பிஸி ஷெட்யூலில் எனக்காக ஒரு 5 to 6 ஹவர்ஸ் உட்காந்து இந்த கிஃப்ட்டை பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக எமோஷ்னலாக ஆனேன். அண்ட் அவங்க நல்லா வரைகிறதுனால சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக என்னோடய அந்த டாப்க்கு இது ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆனிவர்சரி அன்னைக்கு காலையிலே கோவிலுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஆனைக்கட்டி ரோட்டில் இந்த க்ரீஸ் அண்ட் ப்ளூ போயிருந்தோம். ரொம்ப நாளாக இன்ஸ்டா சேவில் இருந்தது. பட் நாங்கள் போன டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி லன்ச் முடிஞ்சிச்சு. டின்னரும் லேட்டுங்கிறதுனால ஸ்நாக் மட்டும் சாப்பிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து ரிட்டன் வந்துட்டோம். அண்ட் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் தென்னஞ்சோலை போனோம். அங்கே வந்து ஃபுட் சிலது சூப்பராக இருந்தது, சிலது ஓகேஷாக இருந்தது. இந்த ஆனிவர்சரி கண்டிப்பாக எனக்கு ஸ்பெஷலாக தான் இருந்தது.